ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். சகரியா என்னும் தீர்க்கதரிசி, the prophet of Sagaria, அவர் சொல்லுகிறார், செருபாபேலே, உன்னுடைய கரங்கள் அஸ்திபாரம் போட்டது. இந்த ஆலயத்துக்கு உன்னுடைய கரங்கள் தான் அஸ்திபாரம் போட்டது. உன்னுடைய கரங்களே கட்டி தீர்க்கும். ஏனென்றால் அந்த நாட்களில் பல உபத்திரவம், பல பாடு, பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், அந்த ஆலயம் கட்டக்கூடாதபடி எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. அவர்களை பலப்படுத்த, கரங்களை பலப்படுத்த ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய கர்த்தர் தான் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்தினார். யோவேல் தீர்க்கதரிசனம் சொன்னார், ஆகாய் தீர்க்கதரிசனம் சொன்னார், சகரியா தீர்க்கதரிசனம் சொன்னார், ஓசியா தீர்க்கதரிசனம் சொன்னார். இப்படி பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் இந்த வேலையை செய்கிறவர்களை பலப்படுத்தினார்கள். எஸ்ராவும் அவர்களை பலப்படுத்தினார். இந்த காலகட்டத்தில் தான் சகரியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணதே அந்த செருபாபேல் தான். சகரியா அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், செருபாபேலே, உன்னுடைய கரங்கள் அஸ்திபாரம் போட்டது. ஆனால் அஸ்திபாரம் போட்டு நின்று விட்டது. ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு போராட்டம். சம்பலாவும் தொபியாக்களும் போன்ற ஆட்கள் அங்கே எழும்பி தேவாலயத்தை கட்டக்கூடாதபடி பல பிராதுகளை ராஜாவுக்கு அனுப்பினார். இவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது சைரஸ், அதாவது கோரேசு, அந்த தேசத்தின் ராஜாவாய் இருந்தார். இந்த ஆலயம் அஸ்திபாரம் போட்டு அதுக்கு எழுப்பப்பட அவர்கள் பிரயத்தனம் பண்ணின பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தரிவு அங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டார். இப்ப இங்க இருக்கக்கூடிய சம்பலாக்கள், தொபியாக்கள் போன்ற ஆட்கள், அவர்களை போன்ற ஆட்கள் ஒரு பிராது எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? ராஜாவினுடைய கஜானாவை, ராஜாவினுடைய வரத்தை, வருமானத்தை காலி செய்யும்படி ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அலங்கத்தை கட்டுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டப்போகிறார்கள். இதை நீர் அனுமதிக்க கூடாது. தேவனுடைய ஆலயத்தை கட்டினால் யூதர்கள், எங்க இருக்கிற யூதர்களும் இங்கே வருவார்கள், உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆபத்தாய் மாறிவிடும் என்று எழுதி சொன்னது மாத்திரமல்ல, இந்த தேசத்தை பலமுள்ள ராஜாக்கள் ஆளுகை செய்திருக்கிறார்கள், அதையும் நீர் மனதில் கொள்ள வேண்டும் என்று ஒரு குறிப்பையும் எழுதி அனுப்பிவிட்டார்கள். இந்த குறிப்பு அந்த ராஜாவினிடத்துல போய் கிடைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாக்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது தாவீதை பற்றி சொன்னார்கள், சாலமோனை பற்றி சொன்னார்கள். அப்படி பெரிய பிரபலமான ராஜாக்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று அது அறிவிக்கப்பட்ட பொழுது ராஜா சொல்லிவிட்டார், ராஜாவுடைய சமூகத்திலிருந்து மறு உத்தரவு வரும் வரை ஆலயமோ ஏதோ கட்டக்கூடாது. ஆனால் அதற்கு முன்பே அலங்கம் கட்டி முடித்தாயிற்று. ஆலயமோ எதுவோ கட்டக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தடை செய்யப்பட்ட போது, நல்லா கவனிக்கணும், தடை செய்யப்பட்ட போது சகரியா, செருபாபேல், யோசுவா, எஸ்ரா, நெகேமியா இவருடைய இருதயங்கள் சோர்ந்து போய்விட்டது. அவருடைய இருதயங்கள் பலன் இழந்து போய்விட்டது. என்ன, நம்ம ஆண்டவருக்குத்தானே செய்தோம், இவ்வளவு பெரிய தடை வந்து விட்டதே,
நாம் என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் உபவாசித்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சகரியாவை எழுப்பி சொல்லுகிறார், செருபாபேலே, உன் கரம் அஸ்திவாரம் போட்டது, அது கட்டி தீர்க்கும், அது கட்டி தீர்க்கும். நீ கவலைப்படாதே, என்னை கர்த்தர் அனுப்பினார் என்பதற்கு அடையாளமே நீதான் அதை கட்டி தீர்ப்பாய். ஆமேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுதான் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினதற்கான ஒரு பெரிய அடையாளம் என்று அதை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக சகரியாவின் மூலமாய் செருபாபேலுடைய கரத்தை பலப்படுத்தினார். அதற்கு முன்பு செருபாபேலோ யோசுவாவோ சோர்ந்து போகவில்லை. They continue to do work for the temple. They build the temple. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். They didn't fear about anything. They didn't tell anything to others. மற்றவர்களுக்கு எதையும் சொல்லவில்லை. மற்றவர்களை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. அவர்களுக்கு பிராது செய்தவர்கள் பிராது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை வழிநடத்த ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்து விட்டார். ஆமேன். இந்த காலை வேளையில் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. அது என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஒரு பிசினஸோ அல்லது ஒரு காரியத்தையோ அல்லது வீடு கட்டுகிற காரியத்தையோ திருமண காரியத்தையோ அல்லது ஏதாகிலும் ஒரு முக்கியமான சம்பவத்தை நீங்கள் துவங்கியிருக்கலாம். அது துவக்கப்பட்ட நாளிலிருந்து பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வந்து தடைப்பட்டு நிற்கலாம். ஒரு சமயம் ஒரு மனிதனை நான் சந்திக்க நேரிட்டது, பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது நாங்கள் இருந்ததான திருச்சபை, நாங்கள் அங்கே விசுவாசிகளாக இருந்த நாட்கள், அந்த நாட்கள். அப்ப ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால வரங்களினால நிரப்பியிருந்த நாட்கள். ஒரு 1ஆம் தேதி ஆராதனை, ஒரு புது வருட ஆராதனை நாங்கள் பங்கேற்கிறோம். அப்படி பங்கேற்கும் போது சரியாக சொல்ல போனால் 1999 அந்த ஆண்டில் நாங்கள் எல்லாரும் அந்த புது வருட ஆராதனைக்காக நாங்கள் ஆலயத்தில் அமர்ந்து ஆராதித்து கொண்டிருந்த பொழுது அங்க இருக்கிற சில விஷமிகள் ராத்திரி வேளையில் வயல்வெளி, எங்கள் ஆலயத்திற்கு பக்கத்தில் கொஞ்சம் வயல்வெளி இருக்கும், அதற்குள்ள ஆட்கள் போய் பதுங்கி ராத்திரி வேளையில கல்லை விட்டு எரிய ஆரம்பித்தார்கள். அந்த கற்கள் வந்து பெரிய பெரிய பாறை கற்கள் வந்து விழுந்ததில் ஓடு உடைந்து பலருக்கு அருகில் விழுந்தது. அதான் பெரிய கிஃப்ட். என்னன்னா, ஒருவரையும் அது பாதிக்கவில்லை, கர்த்தர் பாதுகாத்தார். அப்ப வாலிபர்களாகிய நாங்கள் எல்லாரும் விளம்பி ஆலயத்திற்கு ஒரு கூட்டத்தார் ஆலயத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு மாடிக்கு போய்விட்டோம். அங்கே படுத்திருக்கிறார்களா அடித்தவர்கள். இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்தோம், அங்கேயும் ஆட்கள் இல்லை. வயல்வெளிக்கு போனோம், அங்கேயும் ஆட்கள் இல்லை. அப்பொழுது வாலிபர்களை சொன்ன எல்லா இடத்துலையும் ஆட்களை நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்திவிட்டு ஆராதனை தொடர்ந்தது. அப்போ நாங்கள் மேலே இருந்த பொழுது என்னோடு கூட இருந்த ஒரு வாலிபர், அவர் திடீரென்று என்னோடு கூட பேசிட்டு இருந்த பொழுது 2-3 வார்த்தைகள் அவருக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு பின்பு அந்த ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த பின்பு நாங்கள் கலைந்து சென்று விட்டோம். அவர் எங்கள் வீட்டுக்கு என்னை தேடி வந்தார். வந்து சொன்னா, எங்க வீடு ஒன்று கட்டுறோம், அது கட்ட முடியல, அப்படியே கிடக்கு. அதை ஒட்டிட்டோம், ஆனா அதை ரெனிவேட் பண்ணி உள்ள போக முடியல. தடை 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 என்று தடையாகவே இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியல அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீங்க வந்து ஒரு ஜோமன்னா எனக்கு என்னமோ மனதில் தோன்றுகிறது, அதை கட்டி முடித்து விடலாம் என்று. நாங்கள் சரி என்று அவரை அழைத்து கொண்டு, அப்பொழுதெல்லாம் சைக்கிள் தான், அப்போதெல்லாம் வண்டி 2 வீலர் கூட கிடையாது, சைக்கிளில் நாங்கள் புறப்பட்டு 2 பேரும் 2 சைக்கிளில் நாங்கள் புறப்பட்டு அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் கதவுலேருந்து ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒட்டி இருக்கு.
எத்தனையோ விஷமிகள் அசம்பாவம் பண்ணுகிற குடித்திருக்கிறார்கள். அங்கே பல தீமைகள் நடந்திருக்கிறது. அந்த வீடு பாழாய் கிடந்தது. அப்ப நாங்க உள்ளே போக ஆரம்பித்த பொழுது ஒரு அசுத்தாவி ஒன்று அந்த வீட்டை ஆளுகை செய்கிறதை கர்த்தர் காண்பித்தார். இதனாலதான் இந்த வீடு கட்டக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறான். அவருடைய வேலைதான் ஏவப்பட்ட ஆவி. அப்ப நாங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு அதை கட்டிந்து கொண்டு அதை முடக்கி செயலிழக்க பண்ணி கட்டிந்து கொண்டு ஜெபித்த பொழுது அந்த ஆவி அங்கிருந்து விலகி ஓடுகிறதை பார்த்தோம். அந்த ஆவி விலகி ஓடின அடுத்த நாளே வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். திரும்பவும் அந்த வீட்டை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கட்டி பிரதிஷ்டை நடந்தது. நான் போயிருந்தேன் அந்த வீட்டினுடைய பிரதிஷ்டைக்கு. எங்கள் தலைமை போதகர் தான் அதை பிரதிஷ்டை, நாங்களும் போயிருந்தோம். அது நல்ல பிரம்மாண்டமான வீடாக அப்பொழுது அது காட்சியளித்தது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய வீட்டில் கூட, உங்களுடைய காரியத்தில் கூட ஒருவேளை நீங்க பிசினஸ் ஆரம்பித்து அது பாதியில் நிற்கலாம். ஒருவேளை உங்க ஃபேக்டரி கட்டப்பட்டு அது பாதியில் நிற்கலாம். ஒருவேளை உங்களுடைய வீடு அசிவாரப்பட்டு அது பாதியில் நிற்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு அது கட்டப்படவில்லையே, அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் ஆரம்பித்து அதில் சிக்கி கொண்டேனே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கரம் அதை அசிவார போட்டால் உன் கரமே கட்டி தீர்க்கும். நீ அதற்குள்ளே வாசம் பண்ணி உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறதை காண்பாய் என்பதை நீங்கள் இந்த ஆண்டில் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆதலால் உங்களுக்கு எந்த காரியத்தில் முடக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரை துதியுங்கள். பிரைஸ் அன்டு த லார்ட். ஆண்டவரை நல்லா துதியுங்கள். கர்த்தர் இந்த தடைகளை உடைத்தெறிவா. தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவா. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆதலால் சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஜெபியுங்கள். கர்த்தர் அற்புதங்களை இந்த நாளில் காண செய்ய அவர் போதுமானவர். எந்தெந்த காரியங்கள் முடக்கம் இருந்ததோ அந்த முடக்கத்தை எல்லாம் கர்த்தர் அகற்றி ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை இன்று செய்ய தொடங்குகிறார். ஆண்டவரை துதியுங்கள். ஆமென், ஆமென்.